Hello, my dear students. Welcome you all. So once again, I welcome you all. Today, what we are going to discussing means introduction to database management system. So third chapter. பிகினிங்ல ஏன் நான் ஸ்கிப் பண்ணேன்னா இதுக்கு மேலே வரது வந்துட்டு ஒரு 2 லெசன் வந்துட்டு டேட்டாபேஸ் ஓரியன்டாக இருக்கிறதுனால ஸோ இப்போ நீங்கள் டேட்டாபேஸ் பார்த்துட்டு 9th லெசன் வந்தோம்னா இன்னும் கொஞ்சம் ஈஸியராக புரியும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த லெசனை வந்துட்டு ஃபர்ஸ்ட் நான் வந்துட்டு ஸ்கிப் பண்ணேன். ஓகேங்களா? ஸோ இப்போ டேட்டாபேஸ் அப்படின்னா என்ன, அது எப்படி ஒர்க் ஆகும் அப்படிங்கிறதெல்லாம் தான் வந்துட்டு இந்த லெசனில் வந்து நாம் வந்துட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ யூ ஹாவ் என் ஐடியா இருக்கும் டேட்டானா என்ன, அது எப்படியெல்லாம் வந்துட்டு நம்ம வந்துட்டு பயன்படுத்துகிறோம் நம்ம டே டு டே லைஃப்பில் அப்படிங்கிறதெல்லாம் வந்துட்டு உனக்கு ஓரளவுக்கு ஐடியா கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ இங்கே நம்ம வந்துட்டு என்னன்னு பார்த்தோம்னா, அப்படி நம்ம பயன்படுத்தக்கூடிய டேட்டாவை we could manage some process, அதாவது நம்ம பயன்படுத்தக்கூடிய டேட்டாவை நமக்கு வேணுங்கிற மாதிரி நம்மளால வந்துட்டு என்ன பண்ண முடியும்னா சில வழிமுறைகளை பயன்படுத்தி அதை வந்துட்டு அப்டேட் பண்ண வைக்க முடியும், இல்லைன்னா ப்ரொசீட் பண்ண வைக்கிறதுக்காக சொல்றதுதான் இந்த டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட். ஸோ இந்த லெசன்ல நம்ம வந்துட்டு என்னென்ன தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஸோ வி மஸ்ட் நோயிங் அபவுட் த ரிலேஷனல் மாடல் ஆஃப் டேட்டா and we could understanding the query languages for database and how we are going to enable and write SQL commands, and finally how we are going to enhancing the programming skill and techniques using MySQL. ஸோ இந்த ஒரு 4 டாபிக் தான் வந்துட்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த லெசன்ல நம்ம வந்துட்டு டிஸ்கஸ் பண்ணக்கூடியது. ஸோ இதில் ஃபர்ஸ்ட் நம்ம வந்துட்டு என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, வாட் இஸ் மீன் பை டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் அப்படிங்கிறத வந்துட்டு பார்க்க போறோம். ஸோ டிபிஎம்எஸ் ஷார்டஸ்ட் ஃபார்ம் தான் வந்துட்டு என்னன்னு கேட்டீங்கன்னா டிபிஎம்எஸ், டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டத்துடைய ஷார்டஸ்ட் ஃபார்ம் தான் நம்ம வந்துட்டு என்ன சொல்றோம்னா டிபிஎம்எஸ். ஸோ டிபிஎம்எஸ் அப்படிங்கிறது வந்துட்டு என்னன்னு கேட்டீங்கன்னா, which is database is a place it can be stored, retrieve and managing the data. So that managing the data means we could formatting the meaningful information. ஸோ அதுக்காக பயன்படுத்துறதா வந்துட்டு என்னன்னு சொல்றோம்னா இந்த டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் அப்படின்னு நம்ம வந்துட்டு சொல்றோம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் வந்துட்டு வாட் இஸ் மீன் பை டேட்டாபேஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்கன்னு கேட்டீங்கன்னா, a database is a place which is used to keeping our values. நம்ம என்ன வேல்யூஸ் வந்துட்டு கொடுக்குறோமோ அந்த வேல்யூ வந்துட்டு என்ன பண்ணணும்னா ஸ்டோர் பண்ணி வைக்கக்கூடிய ஒரு பிளேஸை தான் நம்ம வந்துட்டு என்னன்னு சொல்றோம்னா டேட்டாபேஸ் அப்படின்னு நம்ம வந்துட்டு சொல்றோம். ஸோ அப்படி ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கக்கூடிய டேட்டாவை we are going to be operated means வந்துட்டு என்ன, நம்ம வந்துட்டு அதை வந்துட்டு செயல்படுத்துவோம். எப்படி? நமக்கு வேணுங்கிற அவுட்புட், நமக்கு வேணுங்கிற தன்மைக்கு தகுந்தவாறு வந்துட்டு என்ன பண்ணுவோம்னா அந்த வேல்யூஸ் வந்துட்டு என்ன பண்ணுவோம்னா we are getting from more number of queries. ஸோ அதுதான் வந்துட்டு என்னன்னு சொல்றோம்னா நம்ம வந்துட்டு டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம், அந்த ப்ராசஸ் வந்துட்டு செய்யறது தான் நம்ம வந்துட்டு என்னன்னு சொல்றோம்னா டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் அப்படின்னு வந்துட்டு சொல்றோம். அப்ப டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் எப்படி சார் அது வந்துட்டு பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, the management system refers to a set of programs. அதாவது அந்த மேனேஜ்மெண்ட் சிஸ்டத்துல we have a programs that programs only performing the actions like storing, retrieving, filtering. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி எல்லா ஆல் கைண்ட் ஆஃப் ஆஸ்பெக்ட்ஸ்லயும் வந்துட்டு எது வந்துட்டு பெர்ஃபார்ம் பண்ண வைக்கிறதுன்னு கேட்டீங்கன்னா நம்ம எழுதக்கூடிய ப்ரோக்ராம்ஸ் தான். ஓகேவா? அப்ப என்ன நம்ம கிட்ட இருக்கக்கூடியது டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம்ஸ் இருக்கு, அந்த மாதிரி நம்ம வந்துட்டு பயன்படுத்துங்க. அந்த மாதிரி ப்ரோக்ராம் எழுதுறதுக்கு நமக்கு என்னென்ன மாதிரி டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம்ஸ் இருக்கு, ப்ரோக்ராம்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, இந்த MySQL, Oracle, MS Access, ஸோ இந்த மாதிரி வந்துட்டு நிறைய வந்துட்டு என்ன இருக்குதுன்னா ப்ரோக்ராம் பயன்படுத்துறதுக்காகவே வந்துட்டு என்ன பண்ணிக்கிறாங்க டிபிஎம்எஸ் வந்துட்டு உருவாக்கி இருக்கிறாங்க. ஓகேவா? இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் வந்துட்டு டிபிஎம்எஸ் அப்படின்னா என்ன அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு சின்ன ஒரு ரீகேப் மாதிரி பார்ப்போம். ஸோ டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் இஸ் ஏ சாஃப்ட்வேர். என்ன சொல்றோம்? டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் அப்படிங்கிறது வந்துட்டு என்னன்னு சொல்றோம்னா இட் இஸ் ஏ சாஃப்ட்வேர். ஸோ அந்த சாஃப்ட்வேர் வந்துட்டு என்ன பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, the software is used to create and managing the database. நம்ம உருவாக்கி இருக்கக்கூடிய டேட்டாபேஸ இல்லைன்னா நம்ம புதுசா என்ன பண்ணலாம், ஒரு டேட்டாபேஸை உருவாக்கி அதை வந்து என்ன பண்றோம்னா மேனேஜ்னா வந்துட்டு என்ன கண்ட்ரோல் பண்றதுக்காக பயன்படுத்தக்கூடிய ஒரு ப்ரோக்ராமிங் ஒரு சாஃப்ட்வேரை தான் நம்ம வந்துட்டு என்ன சொல்றோம்னா டிபிஎம்எஸ் அப்படின்னு நம்ம வந்துட்டு சொல்றோம். ஸோ the DBMS provides users and programmers with a systematic way to create, retrieve, edit, update and managing the data. அதாவது வந்து என்ன பண்ணுதுன்னா இது வந்து ஒரு சிஸ்டமேட்டிக் வே, ஒரு என்ன சொல்லலாம் ஒரு விசார்ட் மாதிரி இருக்கும்.
ஸோ அந்த விசார்ட் வந்துட்டு என்ன பண்ணுதுன்னா நம்ம புதுசா வந்துட்டு ஒரு டேட்டாபேஸ் உருவாக்கி அந்த டேட்டாபேஸ்ல நம்மளுடைய வேல்யூஸை வந்துட்டு என்ன பண்ணலாம்னா இன்செர்ட் பண்ணலாம். அப்படி இன்செர்ட் பண்ணிருக்கக்கூடிய டேட்டாவை வந்து நம்ம வந்து என்ன பண்ணலாம்னா ஏதாவது கரெக்ஷன்ஸ் இருந்ததுன்னா அதை மாடிஃபிகேஷன்ஸ் பண்ணலாம். மாடிஃபிகேஷன்ஸ் பண்ணி அதை அப்டேட் பண்ணி ரிப்போர்ட்டா வந்துட்டு என்ன பண்ணலாம்னா ஜெனரேட் பண்ண முடியும். ஸோ இதுதான் வந்துட்டு என்னன்னு சொல்றோம்னா நம்ம வந்துட்டு டிபிஎம்எஸ் அப்படின்னு நம்ம வந்துட்டு சொல்றோம். இப்போ வாட் டைப் ஆஃப் டேட்டா இஸ் ஸ்டோர்ட் இன் டேட்டாபேஸ், என்னென்ன மாதிரி தகவல்களை வந்து நம்மளால வந்து டேட்டாபேஸ்ல வந்து ஸ்டோர் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, we could be grouping only the related data together and storing them under one group name called table. அதாவது நம்ம என்ன பண்றோம்னு கேட்டீங்கன்னா, நம்மளுடைய டேட்டா வந்துட்டு குரூப் பண்ணி அந்த டேட்டா வந்துட்டு ஒண்ணுக்குள்ள ஒண்ணு வந்து ரிலேட்டட் பண்ணி அதை வந்து என்ன பண்றோம் ஒரே டேபிள்ல வந்துட்டு ஸ்டோர் பண்ணி வைப்போம். சரியா? So in this helps in identifying which data is stored where under the what name அப்படிங்க வந்து என்ன பண்ணுன்னா நம்மளால வந்து தெரிஞ்சுக்க முடியும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் என்னன்னு கேட்டீங்கன்னா, எம்ப்ளாயின்னு சொல்லிட்டு வந்துட்டு ஒரு டேபிள் இருக்கு, அதே மாதிரி ஸ்டூடெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு ஒரு டேபிள் இருக்கு. இப்ப எம்ப்ளாயிக்குள்ள போயிட்டு நம்ம வந்து ஸ்டூடெண்டுடைய மார்க் வந்துட்டு எடுக்க முடியுமா? இட் இஸ் நாட் பாசிபிள் இல்லையா? அதே மாதிரி ஸ்டூடெண்ட் டேபிள்குள்ள போயிட்டு நம்மளால வந்துட்டு எம்ப்ளாயோட டீடைல்ஸ் வந்துட்டு எடுக்க முடியுமா? எடுக்க முடியாது. ஸோ அந்த பாயிண்ட் வந்துட்டு இந்த இடத்துல வந்துட்டு மீன் பண்றாங்க. அதாவது நம்ம குரூப் பண்றதுக்கு காரணமே வந்துட்டு என்னன்னு கேட்டீங்கன்னா, we are going to easily identifying which type of data is stored where, எந்த இடத்துல வந்துட்டு இது ஸ்டோர் ஆயிருக்கு, அது மட்டும் இல்லாம எந்த பெயர்ல வந்துட்டு ஸ்டோர் ஆயிருக்கு அப்படின்னு வந்து நம்மளால வந்துட்டு என்ன பண்ணிக்க முடியும், தெரிஞ்சுக்க முடியும். சரியா? இப்ப நெக்ஸ்ட் வந்துட்டு என்னன்னு கேட்டீங்கன்னா, எவல்யூஷன் ஆஃப் டிபிஎம்எஸ். ஸோ டிபிஎம்எஸ் வந்துட்டு எப்படி வந்துட்டு அதாவது வந்துட்டு ஜெனரேட் ஆகி வந்திருக்கு அப்படிங்கிற வந்துட்டு சொல்றாங்க. ஸோ த கான்செப்ட் ஆஃப் ஸ்டோரிங் டேட்டா அப்படிங்கிற வந்துட்டு எப்ப ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா 40 years பிஃபோராகவே ஸ்டார்ட் ஆயிடுச்சு, விச் இஸ் வேரியட் ஃபார்மட்ஸ். ஓகேங்களா? ஸோ இயர்லியர் டேஸ்லாம் வந்துட்டு பாத்தீங்கன்னா பஞ்ச்டு கார்ட்ஸ் மூலியமா டேட்டாஸ் வந்து ஸ்டோர் பண்ணாங்க. இப்போ ரீசெண்டா நம்ம வந்துட்டு என்ன பண்றோம், பயோமெட்ரிக்ஸ் மூலியமா நம்மளுடைய இதை வந்துட்டு என்ன பண்றோம், பதிவு பண்றோம், டேட்டாஸ் எல்லாம் வந்துட்டு ஸ்டோர் பண்றோம் இல்லையா? So the file systems were known as the predecessor of the database system. So various access method in file system were indexed random and sequential access. ஓகேவா? நம்மளால வந்துட்டு என்ன பண்ண முடியும், நிறைய மெத்தட்ஸ் மூலியமா நம்மளுடைய ஃபைலை வந்துட்டு ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இது எதுக்காகலாம் பண்றோம், the file system had more limitations, நிறைய லிமிடேஷன்ஸ் இருக்கு. என்னென்ன லிமிடேஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, மெயினா வந்துட்டு ஒரு 3 லிமிடேஷன்ஸ் வந்துட்டு சொல்றாங்க. இன்னும் வந்துட்டு டேட்டா டூப்ளிகேஷன்ஸ் வந்துட்டு அவாய்ட் பண்றதுக்காக. ஏன்னா வந்துட்டு என்ன பண்றோம், சேம் டேட்டா வந்துட்டு வந்ததுன்னா மல்டிபிள் ரிசோர்ஸ்ல இருந்து வந்துட்டு வந்ததுன்னா இது வந்துட்டு என்ன ஆகும், நம்மளுடைய ஸ்பேசஸ் வந்துட்டு நிறைய வந்துட்டு ஆக்குபை பண்ணிக்கும். ஒரே ஃபைல் நேம் வந்துட்டு மல்டிபிள் டைம்ஸ் டவுன்லோட் பண்ணோம்னா வந்துட்டு என்ன ஆகும், கேட்கக்கூடியது என்னமோ ஒரே பாட்டு தான், ஆனா 2-3 டைம் இருந்ததுன்னா வந்துட்டு என்ன ஆகும், நம்மளுடைய ஸ்டோரேஜ் ஸ்பேசஸ் தான் வந்துட்டு என்ன ஆகும்னா வேஸ்டா போகும். ஸோ அதுதான் வந்துட்டு டேட்டா டூப்ளிகேஷன்ஸ் அப்படின்னு வந்துட்டு சொல்றோம். ரெண்டாவது வந்துட்டு என்னன்னு கேட்டீங்கன்னா ஹை மெயின்டெனன்ஸ். அதாவது ஹை மெயின்டெனன்ஸ் அப்படின்னு வந்துட்டு என்னன்னு சொல்றாங்கன்னா, we could accessing the control and verifying the data consistency needs high maintenance of cost. அது ஒரு ப்ராப்ளமா வந்து சொன்னாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து என்ன இருக்குதுன்னா செக்யூரிட்டி. ஸோ டேட்டா வந்து செக்யூர் பண்றதுக்கு வந்து என்னவா இருந்ததுன்னா ரொம்ப லெஸ்ஸா தான் இருந்தது. ஸோ அதனாலதான் வந்து என்ன ஆகுதுன்னா the database system become popular to overcome the above limitations of the file system. ஸோ ஃபைல் வந்து வெளியில வந்ததுக்கு காரணமே வந்துட்டு இதுதான். இப்ப டிபிஎம்எஸ் கான்செப்ட் என்ன பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, so there exist few standards that are applicable to all forms of database management system like relational database management system, object oriented database management system அப்படின்னு சொல்லிட்டு வந்து என்ன பண்றோம்னா எல்லாத்தையுமே ஃபாலோ பண்ணி தான் வருது. ஓகேங்களா? so all DBMS adheres to the following 2 basic concepts. எல்லா DBMS கான்செப்ட் நம்ம relational database management system யூஸ் பண்ணாலும் சரி, இல்ல ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் யூஸ் பண்ணாலும் சரி, இல்ல நார்மல் டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் யூஸ் பண்ணாலும் சரி, எல்லா மேனேஜ்மெண்ட் சிஸ்டமும் என்ன இது பண்ணுது, 2 இதை வந்துட்டு என்ன பண்ணுதுன்னா கான்செப்ட் வந்துட்டு ஃபாலோ பண்ணி தான் வருது. ஒன்னு வந்துட்டு ஆசிட் ப்ராப்பர்ட்டிஸ், இன்னொன்னு வந்துட்டு கன்கரன்சி ஆஃப் த கண்ட்ரோல் லாக்கிங் அப்படின்னு வந்துட்டு சொல்றாங்க. அது என்ன சார் ஆசிட் ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, இதுல வந்துட்டு ஒரு 4 ப்ராப்பர்ட்டி இருக்கு. ஆசிட்னால அந்த ACID அப்படிங்கறத மீன் பண்றதுதான் வந்துட்டு அந்த 4. A denoted for atomicity, C denoted for consistency, and I for isolation, D for durability. ஸோ இதை பேஸ் பண்ணி தான் வந்துட்டு என்ன ஆகுதுன்னா நம்மளுடைய இது வந்துட்டு ஒர்க் ஆகுது அப்படின்னு வந்துட்டு சொல்றோம். ஸோ அது என்ன சார் அட்டாமிசிட்டி அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, அதாவது அட்டாமிசிட்டி அப்படிங்கிறது வந்துட்டு என்ன சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா,
நம்மளுடைய அப்டேட் ஆப்ரேஷன்ஸை வந்துட்டு பேஸ் பண்ணி இருக்கிறது தான் வந்துட்டு அட்டாமசிட்டி ஆப்ரேஷன்ஸ். அதாவது அப்டேட் ஆப்ரேஷன்ஸ் அப்படிங்க வந்துட்டு என்ன, நம்ம பண்ணக்கூடிய டிரான்சாக்ஷன்ஸ் அதே மாதிரி வந்துட்டு என்ன பண்றோம், அதை சேவ் பண்றோமா இல்ல வந்துட்டு அபார்ட் ஆகுதா, அதெல்லாம் வந்து சொல்றதுதான் வந்துட்டு என்னன்னு சொல்லுவோம்னா அட்டாமசிட்டி அப்படின்னு நம்ம வந்துட்டு சொல்லுவோம். ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு என்னன்னு கேட்டீங்கன்னா கன்சிஸ்டன்சி அப்படிங்க வந்துட்டு என்ன மீன் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா it is ensures the changes in the data value. அதாவது சேஞ்சஸ் இந்த டேட்டா வேல்யூனா வந்துட்டு என்ன, கான்ஸ்டன்டா இருக்கிறது வந்துட்டு எல்லா டைமும் வந்துட்டு மாறிக்கிட்டு இருக்கா, வரக்கூடிய இன்ஸ்டன்ஸை பொறுத்த வரைக்கும் அத இன்ஸ்டன்ஸை பொறுத்து மாறுதா அப்படிங்க வந்துட்டு பாக்குறது தான். தட் மீன்ஸ் இந்த ப்ராப்பர்ட்டி வந்துட்டு என்ன பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா ஒரு சக்சஸ்ஃபுல் டிரான்சாக்ஷன் வந்து கரெக்டா கம்ப்ளீட்டட் ஆயிருக்கா அப்படிங்க வந்துட்டு பாக்குறது தான் இந்த கன்சிஸ்டன்சி அப்படின்னு நம்ம வந்துட்டு சொல்லலாம். ஸோ அதுக்கடுத்து வந்துட்டு என்ன இருக்குது, ஐசோலேஷன் அப்படிங்கிறது வந்துட்டு என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா ஐசோலேஷன்ஸ் அப்படிங்கிறது வந்துட்டு என்னன்னு கேட்டீங்கன்னா டியூரிங் த கன்கரண்ட் டிரான்சாக்ஷன்ஸ், ஒரே நேரத்துல மல்டிபிள் யூசர்ஸ்ல இருந்து வரக்கூடிய ரிக்வெஸ்ட் வந்துட்டு அது வந்துட்டு கரெக்டா பெர்ஃபார்ம் பண்ணுதா அப்படிங்கறத வந்துட்டு என்னன்னு சொல்றோம்னா இந்த ஐசோலேஷன் அப்படின்னு வந்துட்டு சொல்றோம். ஓகேவா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உன்னுடைய பேங்க் அக்கௌண்ட்டை நீயும் வந்துட்டு ஒரு டைமுக்கு வந்துட்டு என்ன பண்ற, ஆக்சஸ் பண்ற, உன்னுடைய ஃப்ரெண்டும் வந்துட்டு ஆக்சஸ் பண்றாருன்னு வையே, அப்ப வந்துட்டு என்ன ஆகும், அந்த இது வந்துட்டு என்ன ஆகும், நமக்கு வந்துட்டு அதனுடைய தன்மையே வந்துட்டு வேறுபட்டு போயிடும். ஒரே டைம்ல ஒரு பர்டிகுலர் அக்கௌண்ட்டை மல்டிபிள் யூசர்ஸ் வந்துட்டு ஹேண்டில் பண்றாங்கன்னா அது வந்துட்டு என்ன ஆகும், சரியா இருக்காது இல்லையா? அதனால அதை வந்துட்டு ஐசோலேட் பண்றாங்க. யார் வந்துட்டு ஆத்தரைஸ்டா எது வந்துட்டு பண்றாங்களோ அவங்களுக்கு மட்டும் வந்துட்டு என்ன பண்ணும், அது வந்து நமக்கு வந்துட்டு கொடுக்கும். ஓகேவா? இதுதான் வந்துட்டு என்னன்னு சொல்லுவோம்னா ஐசோலேஷன் அப்படின்னு நம்ம வந்துட்டு சொல்லலாம். ஓகேவா? ஸோ அதுக்கடுத்து டியூரபிலிட்டி அப்படின்னு வந்துட்டு என்னன்னு கேட்டீங்கன்னா the system ability to recover all the committed transactions during the failure of the storage or the system. ஓகேவா? ஃபெயிலியர் ஆயிருக்கும் போதோ இல்ல வந்துட்டு ஏதாவது வந்துட்டு ப்ராப்ளம் ஸ்டோரேஜ்ல வந்துட்டு வரும்போதோ அந்த டியூரபிலிட்டி தான் வந்துட்டு என்ன பண்ணும், எபிலிட்டி டு ரெக்கவர் ஆல் த கமிட்டட் டிரான்சாக்ஷன்ஸ். அந்த டைமுக்கு வந்து கமிட்டட் ஆன எல்லா டிரான்சாக்ஷன்ஸும் வந்துட்டு என்ன பண்ணும், இந்த டியூரபிலிட்டி தான் வந்துட்டு ரெக்கவர் பண்ணி கொடுக்கும். ஸோ இதுதான் வந்துட்டு என்னன்னு சொல்றோம்னா ஆசிட் ப்ராப்பர்ட்டிஸ், அதாவது அட்டாமசிட்டி, அதுக்கடுத்து வந்து என்ன சொல்றோம் கன்சிஸ்டன்சி, ஐசோலேஷன்ஸ் அண்ட் டியூரபிலிட்டி. இந்த நாலும் பேஸ் பண்றது ஒரு கான்செப்ட். ரெண்டாவது கான்செப்ட் வந்துட்டு என்னன்னு கேட்டோம்னா கன்கரன்சி கண்ட்ரோல் அண்ட் லாக்கிங். ஸோ அப்படின்னா வந்துட்டு என்ன, இட் இஸ் ஏ ஸ்பெஷல் டைப் ஆஃப் மெக்கானிசம்ஸ் யூஸ்டு ஃபார் டேட்டா ஷேரிங். நம்மளுடைய டேட்டா வந்துட்டு ஷேர் பண்றதை பொறுத்து தான் இந்த கன்கரன்சி அண்ட் கண்ட்ரோல் வந்துட்டு நம்ம வந்துட்டு யூஸ் பண்றோம். ஃபார் எக்ஸாம்பிள் when the same data is shared among multiple users, so the proper access control is needed and the privileges of changing the applications data items. ஓகேவா? சப்போஸ் அது ராங்கா இருக்கும்போது வந்து என்ன பண்ணும், அந்த இதை வந்து என்ன பண்ணும், லாக் பண்ணும். ஸோ அந்த ஃபெசிலிட்டிஸ் பண்றது தான் இந்த செகண்ட் கான்செப்ட் அப்படின்னு நம்ம வந்துட்டு சொல்றோம். ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட் வந்துட்டு என்னன்னு கேட்டீங்கன்னா டிபிஎம்எஸ் உடைய மாடல். ஸோ அந்த டிபிஎம்எஸ் மாடல் அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது எத்தனை மாடல் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோம்னா we have 4 models. Number 1 hierarchical model, number 2 network model, number 3 relational model, number 4 object oriented database model. So hierarchical model na you well known about it, அதாவது அந்த parent child relationship ஓட வரக்கூடியது தான் வந்து என்னன்னு சொல்றோம்னா இந்த hierarchical database model அப்படின்னு நம்ம வந்துட்டு சொல்றோம். ஸோ இது ஃபர்ஸ்ட் யார் இது பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா ஐபிஎம் தான் இந்த ஃபர்ஸ்ட் டிபிஎம்எஸ் இந்த ஹைரார்க்கிக்கல் டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டத்தை வந்துட்டு யூஸ் பண்ணாங்க. ஓகேவா? ஸோ இது என்ன பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா இட் இஸ் இந்த டேட்டா எல்லாத்தையுமே கலெக்ட் பண்ணி ரெக்கார்ட்ஸா வச்சிருக்கும். ஸோ ஒவ்வொரு ரெக்கார்ட்ஸ்க்கும் ஒரு டைப் இருக்கும். ஓகேவா? அதாவது விச் ஆர் ஈக்குவலன்ட் டு டேபிள்ஸ் இந்த ரிலேஷனல் மாடல். ஓகேவா? டேபிள்ல இருக்க நம்ம பயன்படுத்தக்கூடிய அந்த வேல்யூ பொறுத்து தான் இந்த ஹைரார்க்கிக்கல் மாடலும் வந்து என்ன ஆகுதுன்னா யூஸ் ஆகுது. இப்போ ஃபர்ஸ்ட் கன்சிடர் திஸ் டயக்ராம். என்ன கொடுத்துருக்கிறோம், கம்பெனி அப்படின்னு வந்துட்டு கொடுத்துருக்கோம். இந்த கம்பெனில வந்து என்ன பண்றாங்க, யூசர்ஸ் இருப்பாங்க, மிஷின்ஸ் இருக்கும், டிவைசஸ் இருக்கும், அப்ளிகேஷன்ஸ் இருக்கு. ஸோ யூசர்ஸ் வந்துட்டு எப்படி இருக்கலாம், மார்க்கெட்டிங் ஃபீல்டு ஒருத்தர் போறவரா இருப்பாரு. அதே மாதிரி ஆஃபீஸ்க்குள்ள ஒர்க் பண்றவங்க வந்துட்டு பர்சனல் அப்படிங்கிற இதெல்லாம் வந்துடுறாங்க கேட்டகரியில. ஸோ கம்பெனில பயன்படுத்தக்கூடிய மெஷினரிஸ். ஓகேவா? அதே மாதிரி டிவைசஸ், அதுக்கப்புறம் அப்ளிகேஷன்ஸ். ஸோ இது எல்லாமே என்னவா இருக்கு, ஒரே கம்பெனில தான் இருக்கு, பட் டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் என்ன இருக்கு, ஹெட்டிங்ஸ்ல வந்துட்டு வருது. ஓகேவா? சோ அதுதான் வந்துட்டு சொல்றாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் டிஎன்எஸ்டிசி தமிழ்நாடு ஸ்டேட் கார்பரேஷன் இருக்கா, அது வந்து என்ன ஒரு ஹியூஜ் கம்பெனி, ஒரு ஆர்கனைசேஷன், ஒரு டிப்போ. சோ அந்த டிப்போல வந்துட்டு பாத்தீங்கன்னா கரூருக்குன்னு சொல்லிட்டு ஒரு மண்டலம் இருக்கு, ஈரோடுன்னு சொல்லிட்டு ஒரு மண்டலம் இருக்கு, அதுக்கப்புறம் கோயம்புத்தூர், விழுப்புரம், கும்பகோணம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து என்ன பண்ணிருக்காங்க, டிப்போஸ் வந்துட்டு வேரியேஷன்ஸ் படுத்திருக்கிறாங்க இல்லையா? சோ அப்ப எதுக்கு பண்றாங்க, அதாவது தமிழ்நாடு ஸ்டேட் கார்பரேஷன் தான், பட் அதுக்குள்ள வந்து என்ன டிப்போஸ் வேரியேஷன்ஸ் ஆகும்போது
அதுல பயன்படுத்தக்கூடிய டிவைசஸும் வந்துட்டு என்ன ஆகலாம், நம்பர் ஆஃப் டிவைசஸ் வந்துட்டு என்ன ஆகலாம்னா வேரியேஷன்ஸ் ஆகலாம். ஸோ அதுதான் வந்துட்டு என்ன சொல்றோம்னா ஹைரார்கிக்கல் டேட்டாபேஸ் மாடல் அப்படின்னு நம்ம வந்துட்டு சொல்றோம். ஸோ இந்த ஓவல் ஷேப்ல இருக்கிறத வந்து நம்ம வந்துட்டு கண்டெய்னர்னு சொல்லுவோம். சர்க்கிள் பேசிஸ்ல இருக்கிறது வந்துட்டு என்னன்னு சொல்றோம்னா ஆப்ஜெக்ட் அப்படின்னு நம்ம வந்துட்டு சொல்லுவோம். ஓகேவா? இப்ப நெக்ஸ்ட் வந்துட்டு என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோம்னா நெட்வொர்க் மாடல். ஸோ நெட்வொர்க் மாடல் அப்படின்னா வந்துட்டு என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, ஸோ இது ரிலேட்டட் டு ஹைரார்கிக்கல் மாடல் தான். பட் பேரண்ட் சைல்ட் ரிலேஷன்ஷிப் மாதிரி இருக்காது, 1 to 1 அப்படிங்கிற மாதிரி இருக்காது. இதுக்கு வந்துட்டு என்ன இருக்கலாம், மெனி டு ஒன்னா கூட இதுல வந்துட்டு பயன்படுத்தலாம். அது என்ன சார் மெனி டு ஒன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, ஸோ மெனி அப்படின்னா மல்டிபிள் யூசர்ஸ் ஒரு இதை வந்துட்டு என்ன பண்ணலாம், ஒரு டேபிளை வந்துட்டு பயன்படுத்த முடியும். ஸோ அந்த மாதிரி இருக்கிறதா வந்துட்டு என்னன்னு சொல்லுவோம்னா நெட்வொர்க் மாடல். இது ஃபர்ஸ்ட் யார் டெவலப் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா இன்டகிரேட்டட் டேட்டா ஸ்டோர் அட் ஹானிவல் அப்படிங்கறதுல தான் வந்துட்டு என்ன பண்ணாங்கன்னா இதை வந்து டெவலப் பண்ணாங்க. ஸோ இது வந்துட்டு என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்போ இது எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, இப்போ பாருங்க இதுல ரெண்டு காம்பனன்ட் வந்துட்டு யூஸ் பண்றாங்க இந்த மாடல்ல வந்துட்டு என்ன பண்றாங்கன்னா, it is identify the three database components. ஒன்னு வந்து network schema, another one is sub schema, and third one is languages. நம்ம பயன்படுத்தக்கூடிய languages. So network schema அப்படின்னா வந்துட்டு என்ன, it is defining all about the structure of the database. So இந்த database உடைய structures வந்து define பண்றதா நம்ம வந்து என்னன்னு சொல்லுவோம், network schema அப்படின்னு நம்ம வந்து சொல்றோம். sub schema அப்படின்னா வந்துட்டு என்ன, control on views of the database for the user. ஸோ அதை எப்படி பாக்குறாங்க, அது வந்துட்டு எல்லாமே நம்ம தெரிய வைக்கிறோமா இல்ல பார்த்தா ஓரளவுக்கு தான் அசியூம் பண்ற மாதிரி இருக்குமா, அதை சொல்றதா வந்துட்டு என்னன்னு சொல்றோம்னா சப் ஸ்கீமா. ஸோ லாங்குவேஜ் அப்படிங்கிறது வந்துட்டு என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த டேட்டாபேஸ்க்குள்ள வர இருக்கக்கூடிய டேட்டாவை ஆக்சஸ் பண்றதுக்கு உண்டான ப்ரோக்ராமிங் கான்செப்ட் எழுதுறதா வந்துட்டு இந்த இடத்துல வந்துட்டு என்னன்னு சொல்றாங்கன்னா லாங்குவேஜ். ஸோ இதை பயன்படுத்தினால நமக்கு என்ன அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோம்னா, நெட்வொர்க் மாடலை பயன்படுத்துறதுக்கான நமக்கு அட்வான்டேஜஸ், இட் வில் ஹேண்டிலிங் மோர் ரிலேஷன்ஷிப் டைப்ஸ். மல்டிபிள் ரிலேஷன்ஷிப் வந்துட்டு என்ன பண்ணுதுன்னா ஈஸியா வந்துட்டு ஹேண்டில் பண்ணலாம். அதுல இருக்கக்கூடிய டேட்டாவையும் சரி, ஸோ நம்ம டேட்டா வந்துட்டு இன்டகிரேட் பண்றதாக இருந்தாலும் சரி, அதே மாதிரி இது வந்துட்டு என்ன இருக்கும், இண்டிபெண்டா வந்துட்டு என்ன ஆகும்னா ஒர்க் பண்ணிக்க முடியும். ஸோ த லிமிடேஷன்ஸ் ஆஃப் த நெட்வொர்க் மாடல் இஸ் டிஃபிகல்ட் இன் டிசைன் அண்ட் மெயின்டெனன்ஸ். இதுல இருக்கக்கூடிய ஒரே ஒரு டிராபேக் வந்துட்டு என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த மாடலை வந்து நம்ம வந்து டிசைன் பண்றதுலயும் மெயின்டைன் பண்றதுலயும் தான் நமக்கு வந்து ஒரு சின்ன ப்ராப்ளம் வருமே தவிர, மற்றபடி ஹேண்டில் பண்றதுக்கு இது வந்துட்டு ரொம்ப ரொம்ப சூட்டபிளான ஒரு மாடல் அப்படின்னு நம்ம வந்துட்டு சொல்றாங்க. இப்ப நெக்ஸ்ட் வந்துட்டு என்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா ரிலேஷனல் மாடல். மூணாவது மாடல் வந்துட்டு என்ன, ரிலேஷனல் மாடல். ஸோ இந்த ரிலேஷனல் மாடலுக்கு வந்துட்டு என்ன எக்ஸாம்பிள் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, ஆரக்கிள் அண்ட் டேட்டாபேஸ் 2 அப்படிங்கிறது வந்துட்டு ரிலேஷனல் மாடல்ஸ் வந்துட்டு யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ். ஸோ இந்த ரிலேஷனல் மாடல் அப்படிங்கிறது வந்துட்டு என்னன்னு கேட்டீங்கன்னா, it is defined by the two terminologies, one is instance, another one is called schema. So instance அப்படின்னா வந்துட்டு என்ன, a table consisting of rows and columns. அது பார்த்தாலே நம்ம வந்துட்டு தெரிஞ்சுக்கிறோம் இல்லையா, இதுல வந்துட்டு என்ன இருக்கு, ரோ இருக்கு காலம் இருக்கு அப்படின்னு சொல்றது வந்துட்டு இன்ஸ்டன்ஸ். ஸோ schema அப்படின்னா வந்துட்டு என்ன, it specify the structures including name and type of each column. ஓகேங்களா, specify the structure including the name and type of the each column. ஒரு டேபிள்ல இருக்கக்கூடிய காலமையும் அந்த காலத்துக்கு உண்டான நேமையும் சொல்றதுதான் வந்துட்டு ஸ்கீமா. இப்ப நீ எந்திரன் படமே பார்த்திருப்ப, அதோட நியூரல் ஸ்கீமா சிஸ்டத்தை வந்துட்டு பயன்படுத்துறாங்க, அது வந்து ரெட் சிப்பா மாத்துறாங்க அப்படின்னு சொல்லும்போது வந்துட்டு என்ன, சோ இது ரெட் சிப் மாத்தினா அது வந்து என்னவா பண்ணணும், எல்லாத்தையுமே வந்துட்டு கொலாப்ஸ் பண்ணணும். ஓகேவா, அதுவே கிரீன் சிப் இது பண்ணா வந்துட்டு என்ன பண்ணும், எல்லாத்துக்கும் பயன்படுற மாதிரி வந்துட்டு பண்றோம். சோ அதுதான் வந்துட்டு என்னன்னு சொல்றோம்னா ஸ்ட்ரக்சர்ஸ் அப்படின்னு நம்ம வந்துட்டு சொல்றோம். சோ ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறது வந்துட்டு என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த இடத்துல வந்துட்டு specifying the including the type of each column and we should providing the name of the column அப்படிங்கிறது தான் வந்துட்டு ஸ்கீமா இதுல இந்த ரிலேஷனல் மாடல்ல. ஸோ ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் டேட்டாபேஸ் மாடல் அப்படின்னா என்ன, இதுக்கு தான் வந்துட்டு இந்த இடத்துல வந்துட்டு ஒரு சின்ன இந்த டயக்ராம் வந்துட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ the model incorporates the combinations of object oriented programming concepts and database technology. அதாவது நம்ம பயன்படுத்தக்கூடிய object oriented programming languages நம்ம வந்து சொல்றோம் இல்லையா, PHP, Python, அதையும் நம்மளுடைய டேட்டாபேஸ் லாங்குவேஜையும் வந்துட்டு பயன்படுத்துறதுக்காக உருவாக்கப்பட்டது இந்த ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் டேட்டாபேஸ் மாடல். ஓகேவா, சோ இது வந்துட்டு எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, in this model serves as the base of the relational model. ரிலேஷனல் மாடல் பேஸா வச்சுதான் இது வந்துட்டு ஒர்க் ஆகுது. சோ ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் மாடல் uses small reusable software known as objects. So these are stored in object oriented database. So in this model efficiency manages the large number of different data types. அதாவது
நிறைய டேட்டா டைப்ஸை நம்ம ஈஸியா வந்துட்டு ஹேண்டில் பண்ணி நமக்கு வந்துட்டு என்ன பண்ண முடியும், பெர்ஃபார்ம் பண்ண வைக்க முடியும். So moreover the complex behaviors are handled efficiently using Wolf's concepts அப்படின்னு நம்ம வந்துட்டு சொல்றாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சேல்ஸ் பர்சன் டிபார்ட்மெண்ட் அப்படின்னு வந்துட்டு இருக்கு. ஓகேவா, இந்த சேல்ஸ் பர்சன்ஸ் அப்படிங்கும்போது அவனுடைய ஒர்க்கிங் டிபார்ட்மெண்ட் என்னென்ன, அதே மாதிரி அவன் எந்தெந்த இடத்துல இருந்து வரான், ஸோ அட்ரஸ் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு அடுத்த கேட்டகரிக்குள்ளார போகுது. இப்போ இந்த சேல்ஸ் பர்சனே பாருங்க, அவனுடைய நேம் என்ன, ஏஜ் என்ன, சேலரி என்ன. ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த சேல்ஸ் பர்சனுடைய அட்ரஸ் வேணும்னா நம்ம வந்து என்ன பண்றோம், அட்ரஸ்க்குள்ளார போவோம். இல்ல அவனுடைய அக்கௌண்ட்டுக்குள்ள போனோம்னா அக்கௌண்ட்டுக்குள்ள தனியா வரும். இல்லைன்னா அவனுடைய டிபார்ட்மெண்ட் அப்படிங்கிறதுக்குள்ள போனோம்னா அவனுடைய டிபார்ட்மெண்ட் வந்து தனியா இருக்கலாம். ஸோ நம்ம வந்துட்டு என்ன பண்றோம்னா எந்த ஸ்பெசிபிக்கான ஒரு பர்டிகுலர் இன்ஃபர்மேஷன்ஸை வந்துட்டு எடுக்கணும்னு நம்ம நினைக்கிறோமோ அது வந்துட்டு என்ன இருக்கும், ஹைடா இருக்கக்கூடிய இடத்துல இருந்து ரிட்ரைவ் பண்ணி நமக்கு வேணுங்கும் போது ஆக்சஸ் பண்றதுக்காக உருவாக்கப்பட்டது இந்த ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் டேட்டாபேஸ் மாடல் அப்படின்னு நம்ம வந்துட்டு சொல்றோம். ஓகேவா, ஸோ இன்னும் ஒரே ஒரு டாபிக் மட்டும் இப்ப பாத்திரலாம். என்னன்னு கேட்டீங்கன்னா RDBMS ஜார்கன்ஸ் அப்படின்னு நம்ம வந்துட்டு ஒரு இதை வந்துட்டு மட்டும் பாத்திரலாம். அதுக்கு முன்னாடி RDBMS கான்செப்ட்ஸ்னா என்ன அப்படிங்கறதையும் வந்துட்டு கொஞ்சம் என்ன பண்ணிடலாம், டிஸ்கஸ் பண்ணிடலாம். ஓகேவா, ஒரே நிமிஷம் இருங்க, டைம் மட்டும் பாத்துக்கிறேன். How many hours? 21 minutes, 9 minutes நடத்திடலாம். ஸோ ரிலேஷனல் டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் அப்படின்னா வந்துட்டு என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, if any database whose logic organization is based on relational database means it is called relational data model அப்படின்னு நம்ம வந்துட்டு சொல்றோம். அதாவது a DBMS that managing the relational database is known as relational database management system. ஸோ RDBMS உனக்கு புரியுற மாதிரி சொன்னோம்னா ஒரு டேபிளோ இன்னொரு டேபிளையும் நம்ம வந்துட்டு ரிலேட்டட் பண்ணி ரெண்டையும் வந்துட்டு ஒரே டேபிளா கன்சிடர் பண்றதுக்கு பேர் தான் வந்துட்டு என்னன்னு சொல்லணும்னா ரிலேஷனல் டேட்டாபேஸ் மாடல் அப்படின்னு நம்ம வந்துட்டு சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்ப நீ எங்க நம்ம ஸ்கூல்ல படிக்கிற, இன்னொரு பையனும் நம்ம ஸ்கூல்ல படிக்கிறான். இன் ஃபியூச்சர்ல இஃப் யூ ஆர் அவுட்டிங் ஃப்ரம் அவர் ஸ்கூல், இஃப் யூ ஆர் ஜாயினிங் சம் அதர் காலேஜஸ், நீ ஒரு டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் காலேஜ்ல சேர்ந்திருக்க, இவன் ஒரு டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் காலேஜ்ல வந்துட்டு ஜாயின் பண்ணிருக்கான். இப்போ உங்க ரெண்டு பேர்த்தையும் வந்துட்டு என்ன பண்றாங்கன்னா ரிலேட்டட் பண்ணி இவனுடைய ரெண்டு பேர்த்துடைய பேசிக் இது வந்துட்டு எங்க இருந்து வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவனை வந்துட்டு எடுக்கணும். அப்படின்னா எது நமக்கு வந்துட்டு யூஸ்ஃபுல்லா இருக்கு, ஸ்கூல் இல்லையா. ஸோ அந்த ஸ்கூல் அது அப்போ வந்து என்ன பண்றாங்க, டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் காலேஜஸ் they are going to be related with a single parameter. ஸோ அதை தான் வந்து என்னன்னு சொல்றோம்னா ரிலேஷனல் டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் அப்படின்னு நம்ம வந்துட்டு சொல்றோம். ஓகேவா, இப்போ இந்த RDBMS கான்செப்ட் வந்துட்டு எதை இன்க்ளூட் பண்ணிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா டேட்டாபேஸ், டேபிள்ஸ், டூப்பிள்ஸ், அட்ரிபியூட்ஸ், ஸ்கீமா, கீஸ் அப்படிங்கிறது தான் வந்துட்டு என்னன்னு சொல்றோம்னா இந்த RDBMS உடைய ஜார்கன்ஸ் அப்படின்னு நம்ம வந்துட்டு சொல்றோம். ஸோ டேட்டாபேஸ் அப்படிங்கிறது வந்துட்டு என்ன, உனக்கே தெரியும், டேட்டாபேஸ்னா which is used to organizing the data with different kind of platforms. எதுக்காக பண்றோம், என்ன ஃபியூச்சர்ஸ் இதனால இருக்கு RDBMSனால, ஹை அவைலபிலிட்டி, ஹை பெர்ஃபார்மன்ஸ், robust and transaction support, easy of management and less cost. ஸோ இப்போ இதுல வந்திருக்கக்கூடிய இது வந்துட்டு என்ன கான்செப்ட் வந்துட்டு என்ன, டேபிள் அப்படின்னு வந்துட்டு சொல்றாங்க. ஸோ டேபிள் அப்படிங்கிறது வந்துட்டு என்ன, டேபிள் இஸ் டிஃபைன்ட் as the collections of data organized in terms of rows and columns. ஓகேவா, ஸோ டேபிள் இஸ் த சிம்பிள் ரெப்ரசன்டேஷன்ஸ் ஆஃப் ரிலேஷன்ஸ். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து என்ன எடுத்துக்கிறோம்னு கேட்டீங்கன்னா, ஒரு கம்பெனியோடைய எம்ப்ளாயி டீடைல்ஸ் இருக்கும். அப்போ அவனுக்கு வந்துட்டு என்ன இருக்கும், ஐடி இருக்கும், நேம் இருக்கும், ஏஜ் இருக்கும், அவனுடைய சேலரி என்னங்கிற மாதிரி இருக்கும். இப்போ பாத்தீங்கன்னா இந்த டேபிள், இதை பாத்தீங்கன்னா டேபிளோட ஸ்ட்ரக்சர் வந்துட்டு புரியுதா. இப்போ ஐடிங்கிறது ஒரு காலம், நேம்ங்கிறது ஒரு காலம், ஏஜ்ங்கிறது ஒரு காலம், சேலரிங்கிறது வந்துட்டு ஒரு காலம். இப்போ அலெக்ஸ் அப்படின்னு ஒரு ரெக்கார்ட் எடுத்தோம்னா ஐடி நம்பர் 1 யார் இருக்கா, அலெக்ஸ் இருக்கா, அவனுடைய ஏஜ் 26, அவனுடைய சேலரி 22,000. அப்ப இது வந்துட்டு என்ன, ரோ. ஸோ இன்கார்பரேட் ஆஃப் ரோஸ் அண்ட் காலம்ஸ் இந்த ஸ்ட்ரக்சர்ல இருக்கிறதா வந்து நம்ம வந்துட்டு என்னன்னு சொல்றோம்னா டேபிள். இப்போ நெக்ஸ்ட் வந்துட்டு காலம் அப்படிங்கிறது வந்துட்டு என்ன, ஸோ ஒரு டேபிள் வந்துட்டு என்ன இருக்கும், செவரல் கைண்ட் ஆஃப் ரோஸ் இருக்கலாம் அண்ட் காலம்ஸ் இருக்கலாம். ஸோ அப்போ வந்துட்டு என்ன சொல்றாங்க, the table can be divided into small parts in terms of columns. ஓகேவா, so each column is known as attributes. இந்த இடத்துல வந்துட்டு காலத்துக்கு வந்துட்டு ஒரு பேர் கொடுக்குறாங்க, அந்த பேர் வந்துட்டு என்ன, attribute. so ஐடிங்கிறது வந்துட்டு ஒரு attribute, நேம்ங்கிறது ஒரு attribute, ஏஜ்ங்கிறது ஒரு attribute, சேலரிங்கிறது வந்துட்டு என்ன ஒரு attribute. so எதுக்காக இந்த attribute வந்துட்டு கொடுக்குறாங்க, இப்ப அலெக்ஸோடைய சேலரி என்ன அப்படின்னு இருக்கும்போது we need not to gathering all kind of information. என்ன பண்றோம், நேம், சேலரி, அப்ப அந்த ரெண்டு அட்ரிபியூட் இருந்தா போதும். சோ அந்த மாதிரி ஒரு ஸ்பெசிபிக்காக நம்ம எடுக்கிறது தான் வந்துட்டு இந்த காலம் அப்படிங்கறது வந்துட்டு நம்ம வந்துட்டு சொல்றோம். சோ ரோ அப்படிங்கிறது வந்துட்டு என்னன்னு கேட்டீங்கன்னா, சோ ரோவும் வந்துட்டு என்ன, இது வந்துட்டு a smaller part of the
என்னன்னு சொல்றோம் டேபிள் தான். பட் ஹியர் நாம வந்துட்டு இதை வந்துட்டு என்னன்னு சொல்றோம்னா ஒவ்வொரு என்ட்ரி ஆஃப் த டேபிள் ஒரு கம்ப்ளீட் என்ட்ரி, அதாவது ஐடியும் இருக்கும், நேமும் இருக்கும், ஏஜும் இருக்கும், சேலரி இருக்கும் அப்படின்னா இட் இஸ் கால்டு என்டையர் என்ட்ரி. ஸோ அந்த என்ட்ரிக்கு பேர் தான் நம்ம வந்துட்டு இந்த இடத்துல வந்து என்னன்னு சொல்றோம்னா ரெக்கார்ட் அப்படின்னு நம்ம வந்துட்டு சொல்றோம். அதர்வைஸ் இட் இஸ் கால்டு டுப்புள் அப்படின்னு நம்ம வந்துட்டு சொல்லலாம். இந்த ரோக்கு வந்துட்டு என்ன பண்றோம் ரெக்கார்டுன்னு சொல்லலாம், அதர்வைஸ் டுப்புள்ஸ் அப்படின்னு நம்ம வந்துட்டு சொல்லலாம். நோட் பண்ணி வச்சுக்கோங்க, 1 மார்க்ல வந்துட்டு கேட்பாங்க. ஓகேவா? ஸோ இப்போ இதுக்கு அடுத்து வந்து என்ன கொடுத்துருந்தாங்க கீஸ் அப்படின்னு நம்ம வந்துட்டு படிச்சிருக்கிறோம். ஸோ கீ அப்படின்னா வந்துட்டு என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, ஸோ கீ இஸ் நத்திங் பட் நம்ம வந்துட்டு நம்மளுடைய ரெக்கார்டை வந்து தனித்துவமா காட்டுறதுக்காக பயன்படுத்துறதா வந்துட்டு என்னன்னு சொல்லுவோம்னா கீஸ். அந்த கீஸ் வந்துட்டு என்ன பண்றாங்கன்னா ஒரு 3 கேட்டகரியா வந்துட்டு பிரிக்கிறாங்க. ஒன்னு வந்துட்டு என்னன்னு கேட்டீங்கன்னா ஃபாரின் கீ, சாரி பிரைமரி கீ, ஃபாரின் கீ, சூப்பர் கீ அண்ட் காம்போசிட் கீ அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு ஒரு 4 டைப்பா பிரிக்கிறாங்க. பிரைமரி கீ அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா நம்மளுடைய டேபிள்ல இருக்கக்கூடிய ரெக்கார்டை யூனிக்கா ஐடென்டிஃபை பண்ணணும் அப்படின்னா அதுக்காக பயன்படுத்துறது தான் வந்துட்டு பிரைமரி கீ. இப்போ ஐடிங்கிற இடத்துல வந்துட்டு we cannot given the multiple times the same value. So நம்பர் ஐடி நம்பர் 1ங்கிற வந்துட்டு அலெக்ஸுக்கு கொடுத்துருந்தீங்கன்னா அலெக்ஸோட ஐடி வந்துட்டு கடைசி வரைக்கும் என்னவா இருக்கும் 1ஆ தான் இருக்கும். இப்ப நான் வந்து துளசிக்கு வந்துட்டு 1ன்னு கொடுக்க முடியுமா? இல்ல. ஏன்னா ஆல்ரெடி the ID is set up by the Alex. So but ரெண்டாவது ஐடியில அலெக்ஸ்னு இன்னொரு பேர் வரலாம், நேம் வந்துட்டு என்னவா வரலாம் டூப்ளிகேட் என்ட்ரியா வரலாம், பட் ஐடி must be a unique value. So அந்த மாதிரி நம்ம வந்துட்டு பயன்படுத்தக்கூடிய கீ தான் வந்துட்டு என்னன்னு சொல்றோம்னா பிரைமரி கீ. சோ அதுக்கு அடுத்து வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னு கேட்டீங்கன்னா ஃபாரின் கீ. சோ ஃபாரின் கீ அப்படிங்கிறது வந்துட்டு என்னன்னு கேட்டீங்கன்னா the foreign key is used to link between the two tables. ரெண்டு டேபிளை வந்துட்டு என்ன பண்ணா லிங்க் பண்றதுக்கு, லிங்க் வந்துட்டு எஸ்டாப்ளிஷ் பண்றதுக்காக பயன்படுத்துறதா வந்துட்டு ஃபாரின் கீ. So this is the same times also called as a referencing key in a table. அதே மாதிரி a foreign key is a column or a combinations of column whose values match with a primary key in a different table. அதாவது என்ன சொல்ல வராங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா இப்ப இந்த இடத்துல ஒரு டேபிள் இருக்கு, இந்த இடத்துல ஒரு டேபிள் இருக்குன்னு வைங்க, 2 டேபிள் இருக்கு. சோ இந்த 2 டேபிளையும் நம்ம வந்து என்ன பண்றோம்னா கம்பைன் பண்றதுக்காக என்ன பண்றோம்னா ஃபாரின் கீ அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் வந்துட்டு சொல்றோம். சோ அப்ப வந்து என்ன ஆகும் அந்த ஃபாரின் கீ வந்துட்டு எதை மேட்ச் பண்ணி இருக்கும்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா 2 டேபிள் இருக்கக்கூடிய பிரைமரி கீயை பேஸ் பண்ணி அந்த 2 ரெக்கார்டையும் வந்து என்ன பண்ணணும்னா எடுத்து நமக்கு வந்துட்டு கொடுக்கும். சோ அந்த மாதிரி கொடுக்கறதுக்கு பேர் தான் வந்துட்டு என்னன்னு சொல்றோம்னா ஃபாரின் கீ அப்படின்னு வந்துட்டு சொல்றோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல வந்துட்டு என்ன இருக்குதுன்னு கேட்டீங்கன்னா ஐடி இருக்கா, இப்ப இன்னொரு இடத்துல வந்துட்டு என்ன பண்றோம்னா சேலரி அப்படின்னு இருக்கா. இப்போ இதை வந்து நம்ம வந்துட்டு ஃபாரின் கீயா வச்சுக்கலாம்னு வைங்களேன். சேலரிங்கிறது வந்து என்ன பண்ணிக்கிறோம் ஃபாரின் கீன்னு வச்சுக்கிறோம். அப்ப இன்னொரு டிபார்ட்மெண்ட்டுக்கு சேலரி கொடுத்துருப்பாங்க. அப்ப ஐடி பிளஸ் சேலரி, சேலரிங்கிறது வந்துட்டு இந்த இடத்துல ஃபாரின் கீனா ஹூஸ் அண்ட் ஆல் கெட்டிங் above 22,000 இல்லைன்னா 22,000 சேலரி வாங்குறாங்க அப்படிங்கும் போது 2 டேபிளையும் மேட்ச் பண்ணி அதுல இருக்கக்கூடிய 2 இன்ஃபர்மேஷன்ஸ் கேதர் பண்ணி கம்பைன் பண்றதுக்கு பேர் தான் வந்து என்னன்னு சொல்றோம்னா ஃபாரின் கீ. இப்ப சூப்பர் கீ அப்படிங்கிறது வந்துட்டு என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோம்னா சூப்பர் கீ அப்படிங்கிறது வந்துட்டு என்ன, it is a sufficient to distinguish every tuple in the relations from every other one is known as super key. அதாவது ரெக்கார்ட பேஸ் பண்ணி நம்ம எடுக்கிறதுக்கு பேர் வந்துட்டு என்னன்னு சொல்லிடுறோம்னா சூப்பர் கீ அப்படின்னு நம்ம வந்துட்டு சொல்லலாம். சோ காம்போசிட் கீனா a key with more than one attributes to identify rows uniquely in a table. அதாவது ரோவையும் என்ன பண்ணும் எடுக்கணும், காலத்தையும் பேஸ் பண்ணி எடுக்கணும். அப்படின்னா அதுக்கு வந்து பயன்படுத்தக்கூடிய கீ தான் வந்துட்டு என்னன்னு சொல்லணும்னா காம்போசிட் கீ. சோ இன்னைக்கு கிளாஸ் இதோட முடிச்சுக்கலாம். So tomorrow we are going to discussing about another important topic, entity relationship model. அதோடவே ER diagram பார்த்துட்டு முடிஞ்சா என்ன பண்றோம் MySQL administrations வந்துட்டு பார்க்கறோம். ஓகேவா? So thank you my dear students. We will see tomorrow.